மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலில் உலக முதலீட்டாளர் உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. அதிகாரம் இருந்தும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவது கோழைத்தனமானது. அன்புமணி சாடல். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினார் காளியம்மாள். தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் பயணம் தொடரும் என விளக்கம். கல்வியும் மருத்துவமும் தான் தமிழக அரசின் இரு கண்கள் என முதல்வர் மருந்தகம் தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. ஊராட்சிகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கான பிரதிநிதித்துவம் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஆடும் ஓநாயும் ஒன்றுபட்டு இருக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்துக்கு பதிலளிக்க செங்கோட்டையன் மறுப்பு. நடுவண் அரசின் இந்தி திணிப்பை எதிர்த்து கடலூரில் அரசு பெரியார் கலைக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனின் நீதிமன்ற காவல் மார்ச் 10ஆம் தேதி வரை நீட்டிப்பு. அமெரிக்காவில் பன்னாட்டு மேம்பாட்டு நிறுவனத்தில் பணியாற்றும் 1600 ஊழியர்களை பணி நீக்கம் செய்தார் அதிபர் டிரம்ப். வரும் 28ஆம் தேதி தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை உட்பட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை நடுவம் தகவல்.